போர்ட்டலை திறக்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அந்த போர்ட்டலில் போய் நின்னீங்கனால அங்கே உனக்கானதை பரலோகம் திறந்து வைத்திருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அழகாக சொல்லியிருப்பாங்க பிரின்சிமா பேட்டர்ன்ஸ். இந்த உலகத்துக்குன்னு ஒரு சில பேட்டர்ன் இருக்கிறது, பரலோகத்துக்குன்னு சில பேட்டர்னை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆண்டுடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது, நமக்குன்னு ஒரு டிசைன். ஆமென். பரலோகம் நமக்காக சில காரியங்களை திறந்து வைத்திருக்கிறது. ஆமென். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் நல்ல வாயை திறந்து சோதரிக்க ஆரம்பிக்கணும். மௌனமாக இருக்கிறவர்களும் பாதாளத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. வெளியிலிருந்து சத்தம் கேட்கணும், வெளியில் சத்தம் கேட்கட்டும். கமான் கமான் ரேமா கல்லா ராத்தா ஷத்ரா பாபா 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 பாபா. ஆண்டவரே, இங்கே தாவீது அந்த யுத்த காலத்துக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையான்னு கேட்டான். இன்னைக்கு அதே கேள்வியை நான் கேட்குறேன். நாங்கள் குடும்பமாய் இந்த ஸ்தலத்துக்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ? எல்லையின் ஆவிகளை கட்டுகிறோம் in the name of Jesus. சில குடும்பங்களின் ஆசீர்வாதங்களை தடை செய்கிற அந்தகார கிரியைகள் இப்பொழுது கட்டப்படுகிறது. in the name of Jesus right now. குடும்பங்களுக்கான போர்ட்டல்ஸ் கர்த்தர் திறக்கிறார். சில பேட்டர்ன்ஸ் கர்த்தர் பிரத்யேகப்படுத்தி வைத்திருக்கிற பேட்டர்ன்ஸ்குள்ள உங்களை கொண்டு வருகிறார். ரேமா கரதா ஷத்ரா பாபா பாபா. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து let the Holy Spirit take over. கபரதா ரபா லரதா ரபா. பின்னாடி சில பேர் மேல ஒரு அக்கினி இறங்குகிறத பரிசுத்த ஆவியானவர் உறுதி செய்கிறார். come on. சக்கீனா மகிமை இறங்கட்டும். வானம் திறக்கப்படுவதாக. வார்த்தையை கர்த்தர் உறுதி செய்வீராக. கண்கள் திறக்கப்படட்டும். எஸ் எஸ் ஜீசஸ் இயேசுவே. கரங்களை தட்டிக்கொண்டு சந்தோஷத்தோட ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. அவரே உன் துணையும் கேடகுமானவர். கரங்களை நல்லா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா பலவீனங்களும் மாறட்டும். ரெண்டு கரங்களை உயர்த்தி நீங்க ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசிச்சு பார்த்தவங்க மாத்திரம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த இங்க நிறைய புலம்பல் இருக்குது பார்க்குறேன். ஐசி நிறைய குறைய பத்தி பேசிட்டு இருக்கிறோம். யூ ஆர் குட். நீ நல்லா இருக்கிறையா? கர்த்தர் நம்மளை வாழ வைத்திருக்கிறார். அதுக்கு அடையாளம் அற்புதத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீ தான் அற்புதம். ஆண்டு இப்ப சொல்றேன். You are searching the miracle outside. Now I say you are the miracle. கரங்களை நல்ல வானத்துக்கு நேரம் உயர்த்தி என்னை வாழ வச்சதுக்காக நன்றின்னு முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்க மூச்சு விடுற நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் மூச்சு விடுறதுக்கு 30,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிற மூச்சு விட வச்சிங்களே. ஆமா, நன்றி சொல்லுங்கப்பா. என்னை மறக்கலையே உமக்கு நன்றி. என் நினைவாவே இருக்கிறீங்களே உமக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அப்பா, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஒருத்தர் 3 பேரை பார்த்து நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நல்லா இருக்கணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க. மனசார வாழ்த்துங்க, மனசார. இவ்வளோ போங்காட்டம் ஆடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இங்கே முன்னாடி 4 பேர் வந்து நின்றுக்கிறோம்.
3 பேர் எதுக்கு சொன்னேன்னா, இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தரையாவது பார்த்து சொல்வீங்கன்ட்டு தான் சொன்னேன். எங்களை விட்டுட்டீங்க, அதனால உங்களை மன்னிச்சு விட்டுறேன். இப்போ எங்களை பார்த்து சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாரையும் கை தூக்க சொல்லவே இல்லை. ஏன் தூக்குனீங்க சார்? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லும் பொழுது உங்க கரம் உயருகிறத நீங்க பாக்குறீங்க. இதெல்லாம் யாரும் சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை. ஓ, ஒருத்தரை நீ வாழ்த்தணும் நினைக்கிற பார்த்தீங்களா, அந்த நினைவே உங்களை உயர்த்தும். உன் கரம் இல்லை, உன் வாழ்க்கை உயரும். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எப்பெல்லாம் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க நல்லா தான் இருப்பீங்க. ஆமென். வாங்குகிறவர்களை பார்க்கிலும் கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமா. ஆசீர்வாதத்தை வாங்கின நாட்கள் எல்லாம் போதும். அப்படின்னா எங்களுக்கு ஆசீர்வாதமே கிடைக்காதா சிஸ்டர்? நாங்கெல்லாம் அதை கேட்டு 7 வருஷம் ஆச்சு, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு கேட்டு. அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராச்சே, நாங்க எப்படி ஆசீர்வாதத்தை கேட்காம இருக்கிறது? இல்ல, உங்க ஜெபத்தை கொஞ்சம் மாற்றணும். என்னன்னா, என்னை ஆசீர்வதிக்க வைங்க ஆண்டவரேன்னு கேட்டு ஜெபிங்க. தாங்கன்னா ஒரு டம்ளர்ல கிடைக்கிற மாதிரி அது உங்களுக்கு மாத்திரம் கிடைக்கும். நீங்க கொடுக்கறேன்னு சொல்லி கேட்டு பாருங்க, நதிகள் புறப்பட்டு வரும். அந்த நதிகள் உங்களை மாத்திரம் சாட்டிஸ்ஃபை பண்ணாது, உங்களை சார்ந்து இருக்கிற நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ, உங்க பக்கத்து வீட்டுல, நீங்க வேலை செய்யற இடங்களில, எல்லா இடத்துலயும் உங்களை கொண்டு அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், 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 ஆமென். ஆமா, கொடுக்கிற கை வாங்குற கை எப்பயுமே இப்படிதான் இருக்கும், கீழே இருக்கும். ஆமா, கொடுக்கிற கை எப்பயுமே இப்படிதான் இருக்கும், மேலதான் இருக்கும். கொடுத்து பாருங்கய்யா, ஆமென், கொடுத்து பாருங்க. கொடுத்துக்கினே இருக்கிறேன். இங்கே தான் ஒரு டாக்ஸி டிரைவர் வந்தார், என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு வரேன்னு சொன்னார். அப்போ சொன்னேன், வேணாம் டாக்ஸி டிரைவருக்கு ஏதாவது கொடுக்கலாம், அவரை வர சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. அவருக்கு வந்து எவ்வளோ பில்லுன்னு கேட்டேன். தெரியலன்னாரு. 500 ரூபா கொடுத்துட்டு மிச்சத்தை நீயே வச்சுக்கோ. அவர் அப்படியே பார்க்குறாரு. அப்போ தான் புரிஞ்சுது, நம்ம ஊரில் யாரும் மிச்சத்தை கேட்டு வாங்குறீங்க போல இருக்குது. அப்போ தான் புரிஞ்சு. அவர் அப்படியே பார்த்தாரு. அண்ணா எவ்வளோ மிச்சம் இருந்தாலும் அது உனக்கு தானே. ஐயோ அப்படின்னாரு. நல்லா இருப்பேன் அப்படின்ட்டு தான் வந்தேன். ஏன்னா கொடுக்கறதுக்கு கொடுத்ததே அவர் தான். அல்லேலூயா, ஆமென். ரொம்ப அழகான ஒரு விஷயம். இன்னைக்கு என்ன கொடுக்க? இப்போதான் என்ன பாஸ்டர் குடும்ப கொடுக்கையா? வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆண்டவருடைய பியூட்டிஃபுல் டிசைன் என்ன தெரியுமா? குடும்பம் தான். ஆண்டவருடைய பெரிய கிருபை நம் குடும்பங்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பது தான். இன்றைக்கு உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல உங்க முன்னாடி வந்து நிற்பேன்ட்டு. அதனால தான் நான் புடவை கூட கட்டிட்டு வரல. நான் வரும்போதே பாஸ்டர் கிட்ட சொன்னேன், நான் ரிசீவிங் எண்ட்ல இருக்கணும் பாஸ்டர், நான் அங்கே தான் உட்காந்துப்பேன், நான் மேலே வரல. ஆனா இந்த நேரலையில பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு உறுதி, நாங்கள் இங்கே தற்செயலாக வந்த பொழுது ஐயா கூப்பிட்டு ஏத்து விட்டார். அதனாலே அக்கா அவர்கள் சூடிதாரிலே இருக்கிறார்கள். நீங்கள் யாரும் இதை பெரிதாக போட்டுவிட வேண்டாம். இப்போ நம்ம தொடருவோம். இருக்கிறாங்க ஒரு 4 பேர் நமக்காகவே. நீங்க பேசு. ஆமென். ஆண்டவர் ஒரு வார்த்தையை இந்த நாளில் குடும்பங்களாகிய, இந்த சபையினுடைய குடும்பங்களாகிய உங்களுக்கென்று வைத்திருக்கிறார். சங்கீதம் 115 அதிகாரம், சங்கீதம் 115. சங்கீதம் 115. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. சத்தமா பாடுங்க பார்க்கலாம். அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும்
கைவிடுவதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதுமில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் என்னை என்றும் மறப்பதுமில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவர் என் துணையும் கேடகமானவர். இந்த அதிகாரத்தை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக வாசிக்கணும். வீட்டுக்கு போய் பொறுமையாக நீங்கள் வாசிங்க. ஆனால் இந்த அதிகாரத்தின் சுருக்கத்தை நான் உங்களுக்கு அழகாக சொல்லிடுறேன். இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது கண்ணிருந்தும் காணாதது, காதுகள் இருந்தும் கேட்காது, வாய் இருந்தும் பேசாது, கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது. இப்படி ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவைகள் எல்லாம் எதை குறிக்கிறதுன்னா மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட விக்கிரகங்களை குறித்து பேசப்படுகிறது. இந்த விக்கிரகங்களுக்கு கண் இருக்கு, ஆனா அது காணாது. ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவருடைய 7 கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார். இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தார். ஆரோன் என்று சொல்லும் பொழுது அடுத்த முறையா சொல்லுது ஆரோன் குடும்பத்தார். யார் இந்த இஸ்ரவேல்? தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேசம் இஸ்ரவேல். யார் இந்த ஆரோன்? தேவனாலே தனக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட குடும்பம் ஆரோன். இன்னைக்கு இஸ்ரவேல் குடும்பத்தாரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு நம்புன்னு சொல்றாரு. ஆரோன் குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு நம்பு. அப்போ உங்க குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு நம்புங்கள். கரெக்ட். இப்பதான் வரீங்க நீங்க. ஆமென். உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? நம்புங்கள். எதுக்கு சொல்றாருன்னா இதை நம்புங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி அங்க கண் இருக்குது, பார்க்காது. அங்க காது இருக்குது, கேட்காது. அங்க வாய் இருக்குது, பேசாது. அங்க கை இருக்குது, ஒண்ணும் தொடாது. அப்ப அதெல்லாம் சொல்லிட்டு என்ன நம்புங்கன்னு சொல்றாருன்னா நான் உங்களை பார்க்கிறேன்னு சொல்றாரு. நான் உங்களுடைய சத்தத்தை கேட்கிற தெய்வம் சொல்றாரு. நான் உங்களை அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் பேசுகிற தெய்வம், அக்கினியின் நடுவுல இருந்து பேசுகிற தெய்வம். இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று நடந்ததுண்டா? பலிபீடத்திலிருந்து பேசுகிற தெய்வம். From the altar he speaks. கரங்களினால நமக்கு கிரியைகளை நடப்பிக்கிற தேவன். எஸ். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். எப்படிங்க சுற்றி திரிந்தார்? பைக்லயா போனாரு? கால்களினால நடந்து 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 போய் நன்மை செய்கிற தேவன் நமக்கு உண்டு. ஆமென். இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை தான் நம்ம ஆராதிச்சு கொண்டிருக்கோம். ஆமென். இன்னைக்கு எல்லாம் நல்லா இருக்கு சிஸ்டர், நல்லா இருக்கு பிரதர், பாஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், வசனம்லாம் ஓகே. வாழ்க்கையில என்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பாரானால் என்னுடைய சூழ்நிலையை ஏன் நான் இவ்வளவு போராட வேண்டும்? கிதியோன் அங்கலாய்த்தான்ல, கர்த்தர் எங்களோடு இருப்பாரானால் இப்படி நடக்குமோ? ரியாலிட்டி ஆஃப் லைஃப்ல ஆண்டவர் கேட்கிறாரா என் ஜெபத்தை? சில தாமதங்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எஸ், டிலேயிங் இஸ் நாட் டினையல். அப்போ ஆண்டவருக்கு கண் இருக்கு, காது இருக்கு, எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க சிஸ்டர், அண்ணன். ஆனா ஆண்டவர் என் வாழ்க்கையில இல்லாதது போல நான் உணர்கிறேன். அவர் நான் ஜெபிக்கிறேன், அவருக்கு கேட்காதது போல இருக்கிறது. அவர் என் வாழ்க்கையில கிரியை செய்யற மாதிரியே இல்லையே அப்படின்னா ஆண்டவர் பாஸ் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள். நன்மைக்கு ஏதுவானவைகள். ஏன்னா தம்பி சொல்லும் பொழுது சொன்னா 2 விஷயம், காட்ஸ் வில், காட்ஸ் டைம். ஆண்டவர் எதை செய்யணுமோ அதை அவருடைய நேரத்துல அவர் செய்யும் பொழுது அப்பதான் மகிமை நம்ம வாழ்க்கையில வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நம்புங்க. இதுதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 9ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே
கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிற தேவன் நம் தேவன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Oh, God wants to bless families. தனி நபரை அல்ல, தனி ஒருவரை அல்ல, கர்த்தர் குடும்பத்தை. அழைப்பு வேணா தனி நபரா இருக்கலாம், ஆனா அந்த அழைப்பு குடும்பத்தின் மூலமாக ஆசீர்வாதமாக மாற முடியும். ஆமென். ஹalleluya, ஹalleluya. ரேகாலா ராத்துரா பாபா பாபா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரின் துணையும் கேடகமானவர், அவரின் துணையும் கேடகமானவர். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. விலகுவதில்லை, அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர், அவர் என்னை என்றும் மறப்பதுமில்லை. உள்ளங்கையில் அவர் என்னை என்றும். எத்தனை பேரு அவர் உன்னைன்னு பாடினீங்க? இப்ப பாடும்போது உன்னை உன்னை என்ன அதுல அப்படிதான் வருது லிரிக்ஸ்ல. எத்தனை பேர் உன்னைன்னு பாடினீங்க? நாங்கெல்லாம் கையே தூக்க மாட்டோம் சிஸ்டர். கரெக்டா உண்மையை சொல்றவங்களுக்கு நான் ஒரு பரிசு தரப்போறேன். உன்னைன்னு பாடினவங்க முதல்ல கையை நல்லா தூக்குங்க. உன்னைன்னு பாடினவங்க அந்த அம்மா தான் தூக்குனாங்க. அம்மா உங்களுக்கு போகும்போது 500 ரூபாய் பரிசு. உங்க பக்கத்துல இருக்கவங்க கண்டிப்பா எனக்கு ஒரு ட்ரீட் வைக்கணும்னு கேட்பாங்க, கொடுத்துறாதீங்க, உங்களுக்கு தான் அது. சரியா? உங்க மகன் கேட்பான் 500 ரூபாய் எனக்கு கொடுன்ட்டு, கொடுத்துடக்கூடாது, அது உங்களுக்கு தான். ரைட்டு. உண்மையை சொன்னதுக்கா. என்னைன்னு எத்தனை பேர் பாடினீங்க? நான் பாடினப்பா. ஏன் நீங்க என்னைன்னு பாடினீங்க? ஏன்னா இந்த வசனத்தை நீங்க சொந்தமாக்கிக்கிறீங்க. இந்த வசனம் எனக்கு. இது சொல்லப்பட்டது என்னமோ இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு. ஆமா சிஸ்டர், நான் இஸ்ரவேல் கோத்திரத்துல எல்லாம் பிறக்கலையே. ஆமா, எங்க தாத்தா பேரு ஆபிரகாமோ ஈசாக்கோ இல்லையே. ஒருவேளை தாத்தா பேர் ஆபிரகாமா இருந்திருக்கலாம், ஆனா இந்த ஆபிரகாம் அந்த ஆபிரகாம் இல்லையே. இல்லையே. நான் ஆரோன் குடும்பத்தாரோட இல்லையே. இல்லைங்க, ஆண்டவருடைய ஒரு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருக்கு சொந்த ஜனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது தான் இஸ்ரவேல் குடும்பத்தார். ஆமா, இஸ்ரவேல் குடும்பத்தாருன்னு சொன்னாரு, ஆரோன் குடும்பத்தாருன்னு சொன்னாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களேன்னு சொல்லி இருக்கிறாருல்ல. அப்பனா அந்த லிஸ்ட்ல நம்மளும் வந்துடுறோம்ல. கர்த்தருடைய ரத்தத்தினால இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் உண்டாயிடுச்சுல்ல. அப்ப தைரியமா சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவர் உன் நினைவாய் இருக்கிறார், அவர் உன் நினைவாய் இருக்கிறார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்பனா அவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக நினைத்து கொண்டிருக்கிறார்னு சொல்றார். வசனம் அப்படிதான். நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும்னா இந்த வசனத்தையும் முதல்ல சொன்ன வசனங்களையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, எனக்கு கண் இருக்குயா, எனக்கு காது இருக்குயா, எனக்கு கேட்க முடியும்யா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ, இதெல்லாம் சொல்லிட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக நினைச்சுக்கினே இருக்கிறேன்னா அந்த டைம் இன்னும் வரலன்னு தான் அர்த்தம். அது வரும்போது கரெக்டா கொடுப்பார். என் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னார், நிறைய தரிசனங்களை கொடுத்தார், நிறைய தரிசனங்கள், என்னென்னமோ சொன்னார், யாருமே நம்ப மாட்டாங்க. என்கிட்ட வந்து சொல்வாரு, நான் சிரிக்கல மாட்டேன். அப்படியே அவரை பார்த்து, என்னதான்ப்பா நினச்சின்னு இருக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு இப்படிலாம் தோணுது? போய் ரூம்ல தனியா உட்காந்து ஏதாவது யோசிச்சு ஏதாவது பார்த்துக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்றியான்னு கேட்பான். சாமி சொன்னதை நம்ம சொல்றோம்னா இப்படியா சொல்றத? ஆமா, தரிசனம் பெருசு. அவர் நினைச்சிட்டார், நினைச்சுக்கினே இருக்கிறார்.
உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன தெரியுமா பார்க்குறோம், இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சுட்டு, இன்னைக்கு கதையை வச்சுட்டு நம்ம கதை இப்படி ஆகுமோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காத. இன்னைக்கு உன் கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருக்கலாம். ஆனா உன் கர்ப்பத்துல ஒரு சாமுவேலை கர்த்தர் விதையா வச்சிருக்கிறார். இன்னைக்கு உன் பிசினஸ் ஃபெயிலியரா இருக்கலாம். ஆமென். நான் சாதாரண கிராமத்துல, எளிய குடும்பத்துல, சாதாரண திருச்சபையில இருந்த லட்சங்களுக்கு பேசுவேன்னு சொன்னார். நம்புனேன். நம்பு. சொல்லு, நம்புறேன். நான் நம்புறேன்ப்பா. ஒரு ரகசியத்தை சொல்றேன். யாரெல்லாம் நம்ப மாட்டாங்க ஜெசிமா? சொல்லுங்க ஜெசிமா. புலம்புறவங்க நம்ப மாட்டாங்க. நம்பாததுனால தான் புலம்பலே வருது. அக்காங்கெல்லாம் யோசிக்கிறாங்க, ஐயோ இத்தனை நாள் இது தெரியாம புலம்பிட்டோமே. பிரின்சிமா சொன்ன மாதிரி ஃபீலிங்ஸ்னால நடத்தப்படுகிறவர்கள் தான் பெண்கள். நமக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து 1980களில் வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அந்த வல்லமை நமக்கு உண்டு. இந்த புலம்பி நல்ல புலம்புகிறவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாததுனால தான் புலம்புகிறார்கள். அதனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை குடும்பத்தாரை பார்த்து சொல்ற ஒரு காரியம், நம்புங்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். அவரே நமக்கு துணையும் கேடகமுமானவர். இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கும் ஆரோன் குடும்பத்தாருக்கும் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார்னா, புலம்புவதற்காக நம்ம ஏற்படுத்தப்படல, நம்புவதற்காக நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆமென். சொல்வீங்களா? நான் ஆண்டவரை நம்புறேன்ப்பா. நான் புலம்புவதில்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்களை நம்புறேன் ஆண்டவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. இன்னும் கொஞ்சம் சத்தமா எல்லாரும். ஒன்றுமில்லை என்றாலோ நம்புவேன். கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கமான் எல்லாரும் சத்தமா வெளியே எல்லாரும். நம்புவேன் இயேசு. ஓ நம்புவேன். இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை. அண்ணனுங்க மட்டும் சத்தமா பாடுங்க. அண்ணனுங்க மட்டும் நம்புவேன் இயேசு ஒருவரை. எல்லா அண்ணனுங்களும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அக்காங்க மட்டும் நம்புவேன் இயேசு ஒருவரை. அண்ணனுங்களும் சேர்ந்துக்குங்க. நம்புவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புங்கள். இஸ்ரவேல் குடும்பத்தார் அப்படின்னா யாரோ இல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேல் குடும்பத்தார் நீங்களும் நானும் தான். ஆமென். கர்த்தர் நமக்கு அந்த கனத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். நாம் இஸ்ரவேல் கோத்திரத்துல பிறக்கலனாலும் புறஜாதியாராய் முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் நாம் கிறிஸ்துவுக்கு சமீபமாய் அவருடைய ஆலயத்துல இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்று தந்த, சிலுவையில பெற்று தந்த தைரியத்தினால தான் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்ப இஸ்ரவேல் குடும்பத்தார்னா யாரு சொல்லுங்க? நான் தான். என் குடும்பம் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ அப்போ நீங்கெல்லாம் யாரு? சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேல் குடும்பத்தார். ஓ ஒரு குடும்பம். கர்த்தர் எதை செய்யணும்னாலும் குடும்பத்தை தான் தேடுவார். சின்னதா செய்யறதுக்கு வேணா சாதாரணமா தேடுவார். பெருசா செய்யணும்னா குடும்பம் தான் வேணும். If God wants to do something big, yes, he searches for a family. யூசுவலா சொல்வாங்க, ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் தேவைன்னா
ஆண்டவர் எப்பவுமே அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒன்றுமே இல்லை. அவர் நினைச்சாருன்னா செங்கடலை ரெண்டா பிரிக்க முடியும். முடியுமா முடியாதா? ஆனாலும் அவர் பிரிக்க மாட்டார். அதற்கென்று ஒரு மோசேயை அவர் தேடுவார். ஆண்டவருக்கு எப்பெல்லாம் ஒரு மனுஷன் தேவையோ அப்போ ஒரு பெண்ணை சந்திக்கிறத நான் பார்க்குறேன். ஆண்டவருக்கு சாமுவேல் வேணும், யாரை சந்திச்சாரு? ஆண்டவருக்கு யோவான் ஸ்நானகன் வேணும், யாரை சந்திச்சாரு? எலிசபெத் சகரியாவை சந்திச்சாரு. ஆண்டவருக்கு தன்னுடைய ஒரே குமாரன் இந்த உலகத்துல பிறக்கணுங்கிறது திட்டம் யார்கிட்ட முதல்ல போச்சு? ஒரு குடும்பத்தை கர்த்தர் எப்பவுமே தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த ஆலயத்துல அமர்ந்திருக்கிற நீங்க தான் தேவனுடைய திட்டங்களை, பரலோக திட்டங்களை பூமியில நிறைவேற்ற போகிறீங்க. ஆமென். அன்பு சகோதரிகளுக்கு உலக பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை சகோதரர்களாக நாங்கள் கையை தட்டி தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை நம்பி தான் கையை தட்டுவீங்கன்னு சொல்லிட்டேன். நல்லா தான் தட்டுங்களேன். ஆமாம், ஆண்டவர் உங்களை தேடுறாருன்னா தனியா இல்லை, எங்களையும் சேர்த்துக்கணும் தான். நீங்கள் அழகா இருக்கிறதுக்கு காரணமே நாங்கள் தான், தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நாங்கள்லாம் மண் உரப்பா தான் கருப்பாக இருப்போம், அது இனத்தின் அடையாளம். ஆனால் நீங்கள் அழகாக இருக்கிறதுக்கு காரணமே எங்கள் எலும்புல இருந்து வந்ததுனால தான். அதுவும் எங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணுன்றதுக்காக தான் நெஞ்சிலேருந்து இங்கேருந்து எடுத்து கொடுத்துக்கிறாரு. அதனால தான் நீங்கள் அழகாகிறீங்க. ஒரு தடவை உங்கள் வீட்டுக்கு போயிட்டு நான் அழகாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லித்தான் பாருங்களேன். நான் அழகா இருக்கிறதுக்கு நீங்க தான் பார்க்கணும். நல்லா இருப்ப ஜெசிமா, ஐ லவ் யூ ஜெசிமா. நீ நல்லா இருப்ப, உங்களை நேசிக்கிறேன். இப்படியே 19 வருஷம் பியூட்டிஃபுல்லாக போயிட்டு இருக்குது வாழ்க்கை. ஆமென். குடும்பம் அழகானது, வாழ்க்கை அழகானது. இந்த குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறார். குடும்பம் இல்லாம கர்த்தர் எதையுமே செய்ய மாட்டாரு. இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஷார்ட்டா ஒரு 3 விஷயத்தை நாங்க சொல்லி முடிக்க போகிறோம். எஸ், உங்களை நம்ப சொல்றார். முதல்ல என்ன தெரியுமா? குடும்பத்தாரே நீங்க யாரை நம்பணும்? அவர் உங்க நினைவா தான் இருக்கிறாரு. விஷயம் வேணா அவர் பார்க்காதது போல இருக்கலாம், விஷயம் வேணா அவர் கேட்காதது போல இருக்கலாம், விஷயம் வேணா அவருக்கு தெரியாதது போல இருக்கலாம். பட் he is there with you. ஆமென் சொல்லுங்களேன். யோசேப்பு சிறைச்சாலையில தான் இருந்தான். வசனம் சொல்லுது கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஆண்டவர் உன் கூட தான் நான் நம்புறேன்னு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 45வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். யோசுவா 21:45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆமென். யார் இந்த இஸ்ரவேல் குடும்பத்தார்? சொல்லுங்க. நான் தான். சத்தமா தான் சொல்லுங்களேன். இன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் குடும்பத்தாராகிய உங்களை பார்த்து சொல்றாரு, அவர் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற நல் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும், ஒன்றும் தவறி போகாது. அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. அவர் உங்களை குறித்து சொல்லியிருக்க எத்தனை பேருக்கு உங்களை பற்றி சொல்லியிருக்கார், வசனங்களை கொடுத்துருக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். எனக்கு சொன்னார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாம், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரம். சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ற மாதிரியே கையை இப்படி இழுத்துக்கினே போனோம். தீவிரமா. நல்லா தான் சொல்லுங்களேன். என்னை பார்த்து தான் சொல்ல கத்துக்குங்க ஐயா. தீவிரமா. ஓ 2016வது வருஷம் என்ன அழைச்சார். 2020வது வருஷம் தீவிரத்தை நான் பார்த்தேன் ஊழியத்தில். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் இங்கே நின்று கொண்டு இருக்கிறோம். இப்போ 4 ஊழியக்காரர்கள் பர்மால இருந்து வந்தவங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இன்னொரு ஊழியக்காரர்களை போஷித்து ஏர்போர்ட்டில் ஏற்றிக்கிட்டு இருக்கிறார். ஆமென். தீவிரத்தை பார்த்தோம் ஊழியத்தில். கர்த்தர் சொன்னதெல்லாம் நிறைவேறும். இஸ்ரவேல் குடும்பத்தை பார்த்து சொன்னதெல்லாம் நிறைவேறும். அதோடைய அடையாளம் தான் ஊழியக்காரர், அதோடைய அடையாளம் தான் இந்த குடும்பம், அதோடைய அடையாளம் தான் பாஸ்டர் எல்வின், அதோடைய அடையாளம் தான் தகப்பன்மார்கள், அதோடைய அடையாளமா நாங்க இருக்கும் பொழுது அப்போ உன் குடும்பத்தை கர்த்தர் அடையாளமாக மாற்றுவார். கரங்களை தட்டி நல்லா அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை எல்லாம் நிறைவேறும். சத்தமா சொல்லுங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க. நிறைவேறும். நான் நம்புறேன்னு 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்க சொல்ற நிறைவேறும் அப்படின்னு நீங்க நம்புறீங்கல்ல, ஒரு நாள் வரும். அப்ப நீங்க என்ன தெரியுமா சொல்வீங்க?
கர்த்தர் எங்கள் குடும்பத்தாருக்கு சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிற்று. இது டே 1. இது என்னது? டே 1. அது 1 டே. இது டே டியூப்லைட் இல்ல போல இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு புரியல சார். அது 1 டே will come. Yes. That day நீங்க சொல்லுவீங்க, என்ன குறித்து கர்த்தர் சொன்னதெல்லாம், என்னை குறித்து ஆண்டவர் சொன்னதை நானே நம்பாத காலங்கள் இருந்துச்சு. நீ பாடுவ, நீ நல்லா பேசுவ, ஆயிரங்கள் மத்தியில் போய் நிற்பன்றதை நானே நம்பலை. நான் நம்பினேன், நான் அதை பேச ஆரம்பித்தேன். எப்போ நம்ப ஆரம்பிச்சனோ கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தேன். எப்போ அதை பேச ஆரம்பிச்சனோ அந்த ஸ்தலத்தில் வந்து நிற்க வச்சார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடலை பாடலாமா? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். நல்ல கையை தட்டி பாடுங்க சார். இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அரணுக்கு திரும்புங்கள். அவர் சொல்லிட்ட வார்த்தையை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, 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 கர்த்தரை உயர்த்துங்கள். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அவர் சொல்லிட்ட, நீங்க திருப்பி சொல்வீங்களா? அவர் சொல்லிட்ட, அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு இஸ்ரவேல் குடும்பத்தாராகிய உங்களுக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம், அவர் உங்களை குறித்து சொல்லியிருக்கிற ஒவ்வொரு சாதா வார்த்தை கூட இல்லைங்க. வசனம் சொல்லுகிறது அவைகள் நல்ல வார்த்தைகள். ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சாலும் நன்மையாக தான் செய்வாரு. அது நல்லது, அது நல்லது. இன்றைக்கு ஒருவேளை கசப்பா இருக்கலாம், ஆனா அது நல்லது. இன்றைக்கு ஒருவேளை வலிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா நல்லது, நல்லது. ஆண்டவர் நமக்கென்று என்ன திட்டம் செய்தாலும் அது நல்லது. அல்லேலூயா. ஒருவேளை உங்களை குறித்து சொன்னதெல்லாம் பேப்பரோட நிற்கக்கூடாது. வார்த்தை மாம்சமாக மாறுற வரைக்கும் நீ அவரை நம்பிக்கிட்டே இருக்கணும். வார்த்தையில் வந்துச்சுன்னா அது மாம்சமாக மாறுவதற்கு, வார்த்தை மாம்சமாக வந்து செயலில் நிற்கிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். அந்த டைம் வரைக்கும் நம்புகிறேன் ஆண்டவரே. நான் சொல்லியிருக்கிறேன், ஒரே நாளில் 1,00,000 தடவை சொல்லியிருக்கிறேன், நம்புகிறேன் நம்புகிறேன் நம்புறேன்ட்டு பாட்டே நிறைய எழுதிட்டு இருக்கிறேன். நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நம்புகிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே ஒருவேளை தாமதமாச்சுன்னா சங்கீதம் 119:49 சொல்லு, என்னை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருள ஆண்டவரேன்னு சொல்லுங்க அவர்கிட்ட. என்னை நம்ப பண்ணீங்கல்ல, இந்த வார்த்தையை சொன்னீங்கல்ல, நினைத்தருள ஆண்டவரே. இஸ் திஸ் த டைம்? கேளுங்க. உன்னை நம்ப பண்ணின நல்வார்த்தைகள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், நம்புங்கள். அவர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும். குடும்பத்துக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம் என்ன? நல்ல சத்தமா சொல்லுங்க. அவர் கொடுத்த நல்வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும். எனக்கு கேட்கல, சொல்லுங்க. அவர் தந்த நல்வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும். யாருக்கு நிறைவேறும்? இஸ்ரவேல் குடும்பத்தாராகிய எனக்கு. ஆமா, முதல் 1ன்னு காமிச்ச உடனே ஃபர்ஸ்ட் பாயிண்ட சொல்லணும். சொல்வீங்களா? இப்போ 1ன்னு சத்தமுங்க. வார்த்தை நிறைவேற்றுவார். அப்பனா 2வது பாயிண்ட் சொல்லலாம். முதல் சொல்லிட்டாங்க, சொல்லனா அடுத்த பாயிண்ட்டுக்கு போகாது, அதோட கட் ஆயிடும். ரைட்டா? போலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தை நம்ம திருப்பி வைத்துக் கொள்வோம். நம்ம அனைவருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு அதிகாரம். குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை குறிச்சுதானதான் அந்த வசனங்கள் வரும். அதுல 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் குடும்பத்தாரே. அப்படின்னா யார்கிட்ட சொல்றாரு? சொல்லுங்க. என்கிட்ட,
என் குடும்பத்துக்கிட்ட சொல்றாரு, என் குடும்பத்துக்கிட்ட சொல்றாரு. சொந்தமாக்குங்க பார்க்கலாம். சொந்தமாக்குங்க, என் குடும்பத்துக்கிட்ட சொல்றாரு. ஆமென். ஆமென். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். தொடர்ந்து வாசிங்க. Thank you Jesus. ஆண்டவருடைய கரத்துல களிமண்ணாய் இருப்பதற்காக கர்த்தர் நம்மளை இந்த நாளில் இஸ்ரவேல் குடும்பத்தாராகிய உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க யார் கையில இருக்கீங்க? யார் கையில? சந்தோஷமா இருக்கா இல்லையா? இல்ல அது ஏன் சொல்லலைன்றத நான் சொல்றேன். அந்தந்த கையில இருக்குது இது. அது பெரிய கை, இது வெயிட்டு கை, இது அரசியல் கை. யார் யார் கையிலயோ இருக்கிற அக்கா அண்ணன் நீ, அதனால தான் சொல்ல முடியல. இல்ல கர்த்தருடைய கரத்துல. கர்த்தருடைய கரத்தை குறித்து வசனம் சொல்லுது, அவருடைய கரம் பலத்த கரம், அவருடைய கரம் தயவுள்ள கரம், அவருடைய கரம் பதவி இருக்கிறவர்களுக்கு பாதுகாக்கிற கரம், அவருடைய கரம் உன்னை தூக்கி சுமக்கிற கரம், அவருடைய கரம் உன்னை தப்புவிக்கிற கரம். ஓ, அந்த கரத்திலே நீ இருக்கிறதுனா எப்படி இருக்கிற தெரியுமா? அவர் கரத்துல இருக்கிறது சந்தோஷம். வசனம் ஏசாயா 60 நீங்க எடுக்க வேண்டாம், 64ல 62ல கூட ஒரு வசனம் இருக்கிறது, நீ தேவனுடைய கையில் அலங்காரமான கிரீடம், அவருடைய கரத்துல ராஜமுடியுமா இருக்கிறாய். அவர் கரத்துல அப்படியே பயங்கர அலங்காரமான கிரீடமா இருக்கிறது சந்தோஷமா இருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் குடும்பத்தார ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா அவருடைய கரத்துல களிமண்ணா வச்சிருக்கிறார். அப்படின்னா அந்த கரத்தை கொண்டு அந்த களிமண்ணை அவர் பிசைவர். அது பிசையும் போது இருக்கிற களிம்பல்களையும் கற்களையும் தேவையற்ற கழிவுகளையும் வெளியே ஏற்றுவார். It will go out. When it go out, அது வெளியே போற நேரத்தில் உன்னை பிசைவர், உன்னை நசுக்குவார், உன்னை அப்படியே 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 அழகா உன்னோட ஒன்றா போட்டு அடி 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 அடின்னு அடிப்பார். அடிச்சதுக்கு அப்புறம் அழகான ஒரு அழகா ஒரு ரவுண்டா ஓடிக்கிட்டே இருக்கும். அது மேலே எடுத்துட்டு வந்து வைப்பார். அது வைக்கும் போது அழகான உபயோகம் உள்ள பாத்திரமாக வணைந்து கொள்வார். அட்லீஸ்ட் இங்கேயாவது கைகளில் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். நிருபங்களில் ஒரு வசனத்துல மிதியிடப்பட்ட களிமண் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிதிக்கிறதுக்கு கூட நாம் அனுமதிக்கும் பொழுது இந்த குடும்பங்களை கர்த்தர் மோல்டு பண்றதை நான் பார்க்கிறேன். அவர் வணைகிறார். முன்னாடி இருந்த மாதிரி இப்போ உங்க குடும்பம் இல்லை. ஆண்டவர் வணைந்து அழகா உங்களை உருவாக்கிட்டே இருக்கார். அல்லேலூயா. பிரின்சிமாவோ லியோவோ பிள்ளைகள் பிறக்காததுக்கு முன்பாக இருந்த ஊழியத்தின் போது அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ இப்போ இல்லை. ஆண்டவர் அழகா உருவாக்கி இருக்கிறார். as according to the blessings. ஜூடாவும் ஜேனும் வந்ததுக்கு அப்புறமா அவருடைய வாழ்க்கை திருப்பியுமா உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளைகளுக்கு ஏற்றார் போல தங்கள் வாழ்க்கையை இப்போ திருப்பி உருவாக்குறாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் கர்த்தருடைய கரத்துல களிமண்ணாய் இருப்பதனாலதான். அவர்களை கர்த்தர் அழகாக மோல்டு பண்ணார். சொல்லுங்க பார்க்கலாம். மோல்டு பண்றாரு. மோல்டு பண்றாருன்னா அந்த பாத்திரம் எப்படி வேணுமோ அந்த மாதிரி அந்த பாத்திரத்தை செய்வார். நிறைய நேரத்தில் நமக்கு எப்பயுமே மீன் குழம்பு மேலே தான் ஆசை. தூத்துக்குடியில் இருக்கிறோம்ல, மீன் குழம்பு பாத்திரம் மாதிரியே எல்லா பாத்திரமும் இருக்காதக்கா. மீன் குழம்பு பாத்திரம் வேற, நம்ம பாத்திரம் சில பாத்திரத்துக்கு தலை சின்னதாக இருக்கும், சில பாத்திரத்துக்கு பெருசாக இருக்கும். மீன் குழம்பு பாத்திரம் பெருசாக இருக்கும். அடுத்தவங்களை பார்த்தே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அவனை போல நீ இல்லைக்கா, அவனை போல நீ இல்லை, அவரை போல நீ அழைக்கப்படலை. கர்த்தர் உன்னை வித்தியாசமாக அழைச்சிருக்க. உன் குடும்பம் வேற, எங்களுடைய அழைப்பே வேற. கர்த்தர் எங்களை நிற்க வச்சிருக்கிறார். 3 பிள்ளைகளையும் ஊழியத்துக்கு என்ற 3த்தையும் கொடுக்க சொல்றாரு. 3த்தையும். That is his calling. அது அவருடைய சித்தம். உன் இஷ்டப்படி வாழ்ந்தனா கஷ்டம், சித்தத்தின்படி வாழ்ந்தனா சூப்பரா இருப்ப. ஏன்னா அவர் கரத்து கீழே கர்த்தர் அழகா நேர்த்தியா உபயோகம் உள்ளதாக மகிமை உள்ளதாக தேவனுக்கேற்ற தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பாத்திரமாக அவர் வணைந்து கொண்டே இருப்பார்.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது திருத்தமாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். திருத்தமாய், தன் பார்வைக்கு சரியாய். இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு இருக்கிற மகிமை என்ன தெரியுமா சகோதரனே, சகோதரியே? நீங்க அவருடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணை போல இருக்கிறீங்க. அவர் உங்களை அவருடைய பார்வைக்கு சரியாக, திருத்தமாக உங்களை வணைகிற குயவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில அதை பேசும்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நாங்க சொன்னோம். எங்க குடும்பத்தை கர்த்தர் வணைஞ்சிருக்கிறார், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். பிகாஸ் எல்லாரும் எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, அண்ணன் அக்கா உங்களை மாதிரியே பெண்கள் வந்து சின்ன பிள்ளைங்க என்கிட்ட வந்து பேசுவாங்க, அக்கா உங்களை மாதிரியே ஊழியம் செய்கிற அண்ணன் எனக்கு ஹஸ்பண்டாக வேணும், ஜோம் பண்ணுங்க. ஏம்மா, நான் இவரை கல்யாணம் பண்ணும்போது ஊழியமே நாங்கள் செய்யலை. பக்கா ஜென்டில்மேன், பக்கா பிஸ்னஸ் மேன், ஒன்லி மணி. எதையும் வித்துருவேன், யாரு கூடயும் பேசிடுவேன். யாரு கூடயும் பேசணும்னு சொன்னால் திடீர்னு ஒரு நாள் சுண்டல் சாப்பிட்ணுன்னு வச்சு எதிர்க்கு ஒருத்தர் கையில் சுண்டல் வச்சுருக்கிறார், மூணாரில் இருக்கிறேன். அண்ணா அந்த சுண்டல் நல்லா இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொடுங்க, நான் வாங்கி சாப்பிடுவேன். உங்களால் முடியுமா? முடியாது, யோசிக்கவே முடியாது சார் உங்களால். நான் எதையும் வித்துருவேன், யாருக்கிட்டையும் பேசிடுவேன், எங்கேயும் சாப்பிட்டுருவேன். இப்படிப்பட்ட ஆள் நான். ரொம்ப நாங்கள் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு பொண்ணு பார்க்கும் பொழுது எனக்கு 22 வயசு. எத்தனை வயசு அப்போ? எனக்கு 23 வயசு. உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க பையனுங்களுக்கு யாராவது 23ல பொண்ணு தேடுவீங்களா? ஏதோ பெண் பிள்ளைங்கன்னா கூட பரவாயில்ல, 21, 22, 23ல கல்யாணம் பண்ணலாம். ஆனால் 23 வயசுல பொண்ணு தேடிக்கிட்டு வராங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கேட்டுட்டு இருந்தேன், ஆண்டவரே ஏன் எல்லாத்தையும் சீக்கிரமா எங்க வாழ்க்கையில செஞ்சீங்க? சீக்கிரமா ஆச்சு எல்லாமே. 24 வயசு 23 வயசுல திருமணம். எனக்கு அடுத்த 7 ஆண்டுகளுக்குள்ள 30 வயதுக்குள்ள 3 பிள்ளைகள். ஆனா இன்றைக்கு நாங்க யோசிக்கிறோம், ஆண்டவர் அன்றைக்கு எல்லாவற்றையும் சீக்கிரமா செய்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் எங்களை வணைந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த நாள்ல உங்கள் மத்தியில நாங்கள் ஊழியக்காரையாக நிற்க வேணுங்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு சில காரியங்களை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டார். இல்லைன்னா என்ன பண்ணிருப்பேன், நான் இடுப்புல ஒன்று தூக்கிட்டு வந்திருப்பேன். இன்றைக்கு என் பிள்ளைங்களை ஆண்டவர் ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்க செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு எங்கள் சர்ச்சில் உமன்ஸ் டேவுடைய மெசேஜை என் மக தான் கொடுக்குறான். ஆமென். அதில் ஆராதனை என் பையன் தான் நடத்துகிறான். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி எல்லாத்தையும் அது நேரத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, வணையிறாரு. நீ வணையை விட்டு கொடுத்துட்டேன்னா அழகா இருக்கும், நேர்த்தியாக இருக்கும், அருமையாக இருக்கும். வணையிற நேரத்தில் இழுத்து பிடிச்சுன்னு வச்சுக்க கோணிக்கும். இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், பாத்திரத்தை வணைஞ்சிக்கினே இருக்கிறாரு. அப்போ அந்த பாத்திரம் இல்லை சார் இப்படி தான் வருவேன், அப்படி தான் வருவேன், எப்படி தெரியுமா இருக்கும், இப்படி இருக்கும் பாத்திரம்னா அழகா இருக்கணும், இன்றைக்கு கரத்துல இருக்கணும். தேவனுடைய ஊழியத்தை செய்கிற நிறைய ஊழியக்காரர்கள் எங்கள் மத்தியில இருக்கீங்க. ஆண்டவர் வணைவதற்கு தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் அவர்கள் விட்டு கொடுத்ததுனாலதான் இன்றைக்கு மகிமையாய் கர்த்தர் ஊழியங்களை வச்சிருக்கிறார். என்ன அவர் வணைவார் என்பதை நான் நம்பணும். அவர் என்னை எப்படி வணைஞ்சாலும் என்ன நான் விட்டு கொடுக்கணும். கஷ்டமா இருந்தாலும் அவர் வணைகிறார். கம்ஃபர்டபுளா இருக்காது தலைவா. God's will never be comfortable and easy. It is tough but it is beautiful. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், சீக்கிரமா நடந்துச்சுன்னு சொன்னல எங்களுக்கு திருமணம் எல்லாமே. இந்த பையன்மார்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ற அந்த யூத்னுடைய டைம் இஸ் பிலோ 30 வரைக்கும் தான் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க லைஃப்பை, கரெக்டா? அதுக்கப்புறம் தான் திருமணம் செஞ்சு கமிட்மெண்ட்குள்ளே வருவாங்க. வாலி பிள்ளைங்க இருக்கீங்களா? இங்கே திருமணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைங்களாம் இருக்கீங்களா? ஏற்ற வேலையில் ஏற்ற துணையை கர்த்தரே தருவாராக. அது வரைக்கும் கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே சொல்லுங்களேன் வசனத்தை. அந்த அடக்கம் தான் தேவை. ரைட்டு, நீ போமா. ஆமா. அப்போ அந்த 30 வயசுக்குள்ள 3 பிள்ளைகளுடைய பாரம் இவர் மேல இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? இந்த வயசு எப்படிப்பட்ட வயசுனா என்ஜாய் பண்ற வயசு. ரிலாக்ஸா ஃப்ரெண்ட்ஸோட கூட போய், தம்பி சொல்லும் பொழுது சொன்னார், எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னு சொன்னார். ஃப்ரெண்ட்ஸே இருக்க வாய்ப்பே இல்லைன்னா நான் தான் வந்துட்டேனே. புரியுதா? யூஸ்வலி மனைவிமார்கள் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட்ஸுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வரத்துக்கு பயப்படுவாங்க. யாருமே வரவே இல்லை. நான் யோசிக்கிறேன், அவ்வளோ பெரிய பொறுப்புகளை சின்ன வயசுலேயே கொடுத்துட்டார் தாங்கிறதுக்கு.
ஏன்னா அன்றைக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு பெரிய பெரிய திட்டங்களை, தரிசனங்களை, அந்த பாரங்களை சுமப்பதற்காகவே அன்றைக்கு எங்களை வணைந்து கொண்டிருக்கிறார். மாத்திரமல்ல, இஸ்ரவேல் குடும்பத்தாராகிய உங்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தம்முடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணை போல வணைந்து கொண்டே இருக்கிறார். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. இந்த வணைதல்ல தான் கொடுத்த நல்வார்த்தைகள் நிறைவேறும் சொன்னல, அது வார்த்தை மாம்சமா மாறுகிறது எங்க தெரியுமா? இந்த வணைதல்ல தான். இது வணைய 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 இந்த வார்த்தை மாம்சமாக உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். யூ வில் நாட், நீங்க அந்த இடத்துல விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க உன் குடும்பத்துல சம்டைம்ஸ் நீ தோத்தது போல இருக்கலாம், ஆனா உன் குடும்பம் ஜெயிக்கும். சம்டைம்ஸ் கஷ்டமா இருக்கிறது போல இருக்கலாம், உன் குடும்பம் ஜெயிக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப இப்போ கஷ்டமா இருக்கலாம், ஆனா உன் குடும்பம் ஜெயிக்கும். இன்னைக்கு ரொம்ப வலியா இருக்கலாம், ஆனா உன் குடும்பம் ஜெயிக்கும். ஏன்னா கர்த்தர் வணைகிறார். ஏன்னா உன் குடும்பம் யார் கரத்துல இருக்குது? அவர் கரத்தில் இருக்கிறார். அவர் உன் குடும்பத்தை குறித்து நல்ல வார்த்தைய நிறைவேற்றுவார். ஆமா, முதல் பாயிண்ட் சத்தமா சொல்லுங்க, நல்வார்த்தை நிறைவேற்றுவார். ஆமா, ரெண்டாவது விஷயத்தை சத்தமா சொல்லுங்க, களிமண்ணாய் வணைந்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கும் உங்க மத்தியில நான் சாட்சியா சொல்றேன். இந்த 2 பிள்ளைங்களையும் எங்களுக்கு சின்ன முதல்ல இருந்தே தெரியும். பிள்ளைகள் உருவாவதற்கு முன்னமே நாங்கள் அறிந்திருக்கிறோம், லியோமாவையும் பிரின்சியையும். அதாவது ஜெசிமா சொல்ல வந்த வார்த்தை என்னன்னு நான் சொல்லிடுறேன். குழந்தையா இருக்கும்போதே தெரியுன்ற மாதிரி சொல்ல வந்துட்டாங்க. பிள்ளைகளை ரொம்ப இந்த அவர்களுக்கு பிள்ளைகள் வருவதற்கு முன்னத்துல இருந்தே நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் 2 பேருடைய கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் மினிஸ்ட்ரி. அவ்வளவு கிலோமீட்டர்ஸ் கணக்கா பிள்ளைகள் பிரயாணம் செய்கிறார்கள். நீங்க நம்ப மாட்டீங்க, பிரின்சிமாக்கு வெயிட் பண்ணி தான் ஆண்டவர் ஜூடா கொடுத்தாரு. உங்க வீட்டில் ஒரு பிள்ளைக்கு ரொம்ப நாள் காத்திருந்ததுக்கு அப்புறமா ஒரு பிள்ளை உருவாயிருக்குது, உங்களுக்கு டெஸ்ட்ல பாசிட்டிவ்னு வந்துருச்சு. என்ன செய்வீங்க? அந்த பொண்ணை ரெஸ்ட் எடுக்க யார் சொன்னீங்க? ரெஸ்ட் எடுக்க சொன்னீங்க. சாதாரணமாக சொல்லிட்டாங்க, அக்கா எங்கேயும் போட மாட்டீங்க, பெட்டை விட்டு கீழே இறக்க மாட்டீங்க, அப்படி பார்த்து பார்த்து வச்சுப்பீங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பெற்றுக்கொண்ட பொக்கிஷம். இந்த பிள்ளை அவ்வளோ ஃபர்ஸ்ட் பேபி கன்சீவாக இருக்கும்போது அவ்வளவு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வாருமையா ஷூட்டுக்கு அவர் பிள்ளை வந்து சேர்ந்தா. அன்றைக்கு எங்களுக்கு நோ சொல்லலை. அன்றைக்கு அவளுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். ஐயோ, இத்தனை வருஷம் கழிச்சு ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற பிள்ளை, இதை எப்படி நான் சேஃப் கார்ட் பண்ணணும்னு அவன் நினைச்சிருக்கலாம். ஆனா அவன் நினைக்கல. ஏன் தெரியுமா? ஆண்டவர் கையில களிமண்ணை போல் அந்த பிள்ளைகள் இருந்தாங்க. அவர் வணைவதற்கு விட்டு கொடுத்தாங்க. ஜூடா மாத்திரம் அவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கலாம். 4 மாத குழந்தையில தூக்கிட்டு ஒரு மினிஸ்ட்ரிக்கு வந்தாங்க. இன்னைக்கு ஜேனை தூக்கிட்டு வராங்க. இன்னைக்கு அப்பா அம்மா கூட இருக்காங்க. Can you see the difference? You two were traveling, and then Judah, and then Jane. In the name of Jesus, 7-seater car வாங்குவார்களாக. சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க, சிரிக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க, நல்லா இருக்கட்டும். ஆமா, 7-seater car வரட்டும். ஆமென், ஆமென். ஆமா, சோத்திரம். அந்த ஜூடா ஜேன் வந்ததுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா அம்மா அப்பா traveling with you. Can you see your family? 5 சீட்ல 6 பேர் டிராவல் பண்றாங்க ஐயா. இன்னொரு சீட்டு கஷ்டமாக்குது ஐயா. அதனால தான் 6 சொல்லி 7 சொல்லிட்டு இருக்கேன். ஒன்று எக்ஸ்ட்ராவா. ஆமா, ஒன்று எதுக்கு தெரியுமா? 7 ஆண்டவர் உட்கார்றதுக்கு. அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய துவக்கங்களில் எங்களை கர்த்தர் வைத்ததுக்காக நான் நன்றி சொல்கிறேன். பல துவக்கங்களில் அவங்க லைஃப்பில் எங்களையும் இணைச்சிருக்கிறார். இப்போ கூட எக்ஸ்ட்ராவான மகிமை ஃப்ளோ ஆகிறத பார்க்குறேன். என்னென்னா, ஏற்கனவே மைக்கை பேசி அபிஷேகத்தை ஊற்றிடுச்சு இந்த அம்மா. பலிபீடத்தில் நின்று ஐயா, இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு டபுள். இன்னைக்கு வெறும் தோசை கிடையாது, மசால் செட் தோசை. ஆமாம், மேலே கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு. இதெல்லாத்தையும் கேட்டுட்டு பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னு வச்சிங்கன்னா உதவும். இந்த வார்த்தையின்படியே வாழ்க்கை மாறுற வரைக்கும் ஆண்டவரை நம்புறேன். கமான், நம்புறேன். கமான், சபையை ஆர்ப்பரிக்கணும். கரங்களை தட்டி நம்புறேன் ஆண்டவரை. களிமண்ணா என்னை விட்டு கொடுக்கிறேன், என்ன நீங்க வணைவீங்க என்பதை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஐ பிலீவ், ஐ ட்ரஸ்ட். நான் நம்புறேன்னு சத்தமா ஆர்ப்பரிங்க பார்க்கலாம் எல்லாரும். இன்றைக்கும் நான் இங்க வந்ததே பிரின்சிமா வாயிலிருந்து வருகிற தேவ வார்த்தை கேட்கணும்ட்டு தான் வந்தேன். இட்ஸ் நாட் அபவுட் ஹூ இஸ் ஸ்பீக்கிங், இட்ஸ் அபவுட் வாட் காட் இஸ் ரெடி டு ஸ்பீக் த்ரூ அஸ். ஆமென். இஸ்ரவேல் குடும்பத்தாரே,
கர்த்தரை நம்புங்கள். அவர் உங்களுக்கு என்று சொல்லிட்ட நல்வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். அவருடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணை போல நீங்க இருக்கிறீங்க. அவருக்கு ஏற்ற பாத்திரமாக அவர் உங்களை வணைந்து கொள்வார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நாங்கள் முடிக்கிறோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம். எபிரேயர் 8:10. அந்த நாட்களுக்கு பின் நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, யாரோட கூட உடன்படிக்கை செய்கிறாரு ஆண்டவர்? யார் அந்த இஸ்ரவேல் குடும்பத்தார்? சொல்லுங்க, என் குடும்பத்தார் கூட, என் குடும்பத்தோட கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இந்த வசனத்திற்கு ஆமென் சொல்வீங்களா? நாம் அவருடைய ஜனமாயிருப்போம், அவர் நமக்கு. இதோட இந்த வசனத்தின் மகிமை முடியல. அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், 11ஆவது வசனம். அப்பொழுது, எப்பொழுது தெரியுமா? எப்போ இஸ்ரவேல் வம்சத்தாரோட குடும்பத்தாரோட கர்த்தர் உடன்படிக்கை செய்வாரோ அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. நீங்க யார்கிட்டயும் போய் என் தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா அப்படின்னு நீங்க சொல்லவே வேண்டாம். அவர் உங்களோடு செய்திருக்கிற உடன்படிக்கை அவர்கள் உங்களை பார்த்து சொல்வாங்க, அதுதான் தெரியுமே சிஸ்டர். உங்களை பார்த்தாலும் உங்க குடும்பத்துல நடக்கிற நன்மைகளை பார்த்தா எங்களுக்கு நல்லா தெரியுது, ஆண்டவர் உங்க தெய்வம் உண்மையான தெய்வம் என்று சொல்வார்கள். இனிமேல் நீங்க சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்பனா என்னன்னா ரொம்ப ஜாலியா உட்காந்துக்கலாம் நினைக்காதீங்க. வாழ்ற வாழ்க்கையே சுவிசேஷம், வாழ்ற வாழ்க்கையே அற்புதம். செல்லுகிற இடமெல்லாம் you know one thing, you carry the heavenly God's holy presence. பரலோக தெய்வத்தின் மகிமையை சுமந்து செல்லுகிறீங்க. நீ செல்லுகிற இடமெல்லாம் சுவிசேஷம். ஆமென். நீ பார்க்கிற மனிதர்கள் எல்லாரும் இயேசுவை பார்ப்பார்கள். ஆமென். ஏன்னா உன் பார்வையில் அது கர்த்தருடைய பார்வை. ஏன்னா God is a God who makes covenant. ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் உடன்படிக்கையின் தேவன். அவர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர், இப்போது குடும்பத்தாரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை உன்னோடு கூட கர்த்தர் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த உடன்படிக்கை கர்த்தர் ஏற்படுத்தணும்னா நீ வணையப்படணும். நீ வணையப்படணும்னா நீ கர்த்தர் சொல்றாருல, சொல்லிட்ட வார்த்தைக்கு உரியவனாக மாறணும். அந்த வார்த்தைக்கு உரியவனாக நீ வணையப்படுகிறவனாக மாறும் பொழுது உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றுவார். அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுகிற தருணம் என்ன தெரியுமா? உன்னை சுத்தி இருக்கிறவங்க கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார்னு சொல்ல வைப்பார். அது சொல்லணும்னா அற்புதம் நடக்கும். அது சொல்லுகிற நேரத்தில் அடையாளங்கள் நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நாம் ஆராதிக்கிற தேவனை அறிவிக்க தேவையில்லைன்னா நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்றதான் உண்மை. அறிவிக்க தேவையில்லைன்னு சந்தோஷமா இருக்கக்கூடாது, நிரூபிக்க ஆரம்பிக்கணும். you have proof that Jesus is alive. என்னுடைய ஜெப அறையில் எங்க சாப்பல்ல போட்டிருக்கிறோம், ஒரு பெரிய கல்லை புரட்டினது போல வச்சு அங்க போட்டிருக்கிறோம். என்னமா போட்டிருக்கிறோம்? He is alive. இயேசு ஆண்டவர் உயிர் உள்ளவராக உங்களுடைய குடும்பத்தில் செயல்படுகிறத ஜனங்கள் பார்த்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென். இப்படிதான் ஒரு மனுஷனுடைய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை குறித்து வேதத்தில் பெருசா போடப்படல, செஞ்சாருன்ட்டு. ஆனா செஞ்சார். 4 ராஜாக்கள் இருந்தாங்க. 4 ராஜாக்கள் காலங்களிலேயும் அவருடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. ஏன்னா தானியேல் ஆண்டவரோடு கூட செய்திருந்த ஒரு உடன்படிக்கை. ஒரு நாள் ஆண்டவர் விட்டு கொடுக்கவே இல்லை. சூழ்நிலைகள் வந்துச்சு, ஆண்டவரை தவிர வேற யாருக்கும் அடிப்பணியல, வேற யாரையும் சேவிக்கல. ஒரு சூழ்நிலை வந்துச்சு, ராஜாவை தான் சேவிக்கணும், ஜெபமே பண்ணக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இல்லைன்னா எங்க தூக்கி போட்டுருவாங்க. சிங்கக்கேபியில் போட்டாங்க. ராஜாவுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வரல, அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, எதுவுமே சாப்பிடல, எதுவுமே செய்யலை. காலையில் கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் ஓடி போய் கேட்குறாரு, தானியேலே, இடைவிடாமல் ஆராதிச்சியே ஒரு தேவன், அவருடைய தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? தானியேல் சொல்றாரு, அவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார்.
ஹalleluya. அதோட நிக்கல. அதோட தேசம் முழுவதிலும் தானியேலின் தேவனே ஜீவனுள்ள தேவன், ஓ எலியாவின் தேவனே தேவன், தானியேலின் தேவனே தேவன். இன்னைக்கு சொல்லணும், டேவிடுடைய தேவனே தேவன், குமாருடைய தேவனே தேவன். அப்படி சொல்ல ஏதோ ஒன்றை நீ நிரூபிக்க வேண்டிய அவசியத்துக்குள்ள நம்ம இப்ப இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ அந்த காலகட்டத்தில் நீங்க அவரை நம்ப போறீங்க. அவர் உன் நினைவாய் இப்போ இருக்கிறார் என்பதை உறுதி செய்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இப்போ ஒரு சின்ன ஷார்ட் லிஸ்ட்ல ஜெசிமா இப்போ பேசினது அழகா சொன்னதுக்கு அப்புறம் நான் ஜெபிக்க போகிறேன். யாருக்கெல்லாம் அற்புதம் வேணுமோ அவர்களை கர்த்தர் அடையாளங்களாக மாற்ற போகிறார். குடும்ப ஆசீர்வாதனால குடும்பத்துடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கறத நாங்கள் பார்க்கணும். இன்னைக்கு குழந்தை இல்லாத திருமணமாகி காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். காட் ஷுவர்லி கர்த்தர் செய்ய போகிறார். இன்னைக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சாட்சியை நான் கேட்டதுனால தான் சொல்கிறேன் தைரியமாக. மத்தியானம் நாங்கள் சாப்பிடும் போது சொன்னேன், 5 வருஷம் திருமணமாகி குழந்தை இல்லாத பிள்ளை, லாஸ்ட் வீக் தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம், கர்த்தர் அற்புதம் செய்தார். இன்னைக்கு ஃபோன் வருது, ஆனால் பாசிட்டிவாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கடந்த 1 மாதமாக அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், அற்புதம் செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நம்மளாம் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உங்கள் வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிறார். குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா மல்டிப்ளிகேஷன் வேணும். அதுக்காக ஜெபிக்க போகிறோம். குயிக்காக சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். 3 blessings ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்பர் 1, அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அவருடைய கரத்துல களிமண்ணு போல நம்ம இருக்கிறோம். அவருக்கு ஏற்ற பாத்திரமாய் இஸ்ரவேல் குடும்பத்தாரை வணைந்து கொள்வார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு உடன்படிக்கை செய்து அவருடைய கற்பனைகளை வார்த்தைகளை இருதயத்துல எழுதி வைக்கிறார். அது நிமித்தமாய் மற்றவர்கள் எல்லாரும் தேவனை அறிந்து கொள்வார்கள். உங்கள் மூலமாய் உங்களை சுற்றிலும் இருக்கிற நிறைய பேர் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். ஆமென். நீங்க ஒரு வாழுகிற சுவிசேஷமாய், உங்கள் குடும்பம் வாழுகிற சுவிசேஷமாய் மாறி போகும். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதத்தை கிளைம் பண்றீங்க? இஸ்ரவேல் குடும்பத்தாராகிய நமக்கு கர்த்தர் இந்த நாளில் அவர் நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படியே எழும்பி நிக்கலாமா? எல்லாரும் எழும்பி நிக்கலாமா? கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே. சத்தமா பாடுங்க. எல்லாரும் எழும்பி நின்று பாடலாம். அவர் என் துணையும் கேடகமானவர். அப்படியே உங்க கரத்துல காணிக்கைகள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். இந்த ஊழியத்துக்கென்று மனப்பூர்வமா சந்தோஷமா கொடுக்கணும். கொடுக்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். நம்ம காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. காணிக்கை எடுக்கிறவர்கள் வாலண்டியர்ஸ் எடுக்க ஆயத்தப்படுங்க. இஸ்ரவேலை கர்த்தரை நம்பு. இந்த பாடலின் முடிவில் திருமணமாகி பிள்ளைக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைங்க இருந்தீங்கன்னா முன்னாடி வந்துருங்க. உங்களுக்காக விசேஷித்த விதமா நாங்கள் 4 பேரும் இணைஞ்சு ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். இன்னொரு மைக்கை பிரின்சிமா கிட்ட கொடுத்துருங்க. எஸ், லியோ கிட்டே கொடுத்துருங்க. நன்றியும் நீ நடக்கும் போதும் ஆறுகளை நீ கடக்கும் போதும் ஆறுகளை நீ கடக்கும் போதும் அச்சாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே அக்கினி அஞ்சாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே. அவர் உன் துணை கேடகமானவர், அவர் என் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் என்னை என்றும்
கைவிடுவதில்லை. அவர் என்னை விட்டு விலகுவதில்லை. அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. கையில் வாணிந்தவர் அவர் என்னை என்றும் மறப்பதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் என்னை என்றும் மறப்பதில்லை. இஸ்ரவேலே வேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணை கேடகமானவர். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குழந்தைக்காக காத்திருக்கிறவங்க ஒரு தம்பதியினர் இங்க நிக்கிறாங்க. நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம் சாதாரணமா சொல்றோம். என்னுடைய சகோதரிக்கு 5 வருஷம் பிள்ளை இல்லாம இருந்தா. அந்த தருணத்திலே அவள் பட்ட வேதனையை நான் அறிவேன். எல்லாரும் கேட்பாங்க, ஒன்றும் இல்லையா, டாக்டர் என்ன சொன்னாங்க, யாருக்கு பிரச்சனை, என்ன ஆச்சு, என்ன செய்ய போறீங்க, இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு காயப்படுத்தி இருக்கிறாங்க. என்னால தைரியமா சொல்ல முடியும். இப்படி வந்துருங்க சகோதரர், கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. முன்னாடி வந்து எங்க ஊழியத்துல 7 வருஷம் 15 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குடும்ப ஆசீர்வாதம்னு ஆண்டவர் சொல்லி நடத்திட்டாங்களே, அது எப்படி ஆசீர்வாதம் இல்லாம ஜனங்க இருப்பாங்கன்னு நாங்க கேட்போம். ஆண்டவர் ஆசீர்வதிச்சுருவார். இப்ப ரீசெண்டா புழல்ல அருள்நாதர் என்கின்ற ஆலயத்துல 8 குடும்பத்துக்கு ஜெபிச்சோம். 2 பிள்ளைகள் ஆஃப்டர் 8 இயர்ஸ் ஆண்டவர் அவர்களை நினைச்சாரு, அற்புதம் செஞ்சாருன்னு சாட்சியை கேட்டதுனால தைரியமா சொல்றேன். இன்னைக்கு வசனம் சொல்லுது, நாம் ஆராதிக்கிறவர் கேட்கிறவர், நாம் ஆராதிக்கிறவர் பார்க்கிறவர், நான் ஆராதிக்கிறவர் தொடுகிறவர், அவருக்கு அற்புதம் செய்ய முடியும். இப்போ நீங்க செய்ய போறது என்ன தெரியுமா? உங்க குடும்பத்துக்காக நீங்க எப்படி உன் மகளுக்காக, உன் மகனுக்காக, உன் சகோதரிக்காக எப்படி கண்ணீர் விட்டு ஜெபிப்போமோ அப்படி ஒரு ஜெபதூபத்தை எழுப்போம். எல்லாரும் வானத்துக்கு நேரா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதோ ஊழியக்காரர்களாக இதோ நாங்க முன்னாடி நிக்கிற இதோ பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்க போகிறோம். Thank you Jesus. ஒரு அற்புத ஆண்டவரே, இந்த கூடுகைக்கு ஒரு அடையாளம் வேணும். அடுத்த வருஷம் ஒரு கூடுகை நடந்துச்சுன்னா இங்க நிக்கிற பிள்ளைகள் 3 பேரா வரணும். அடுத்த வருஷ கூடுகையில ஒரு சாட்சி எழுப்பணும். ஆண்டவரே நினைத்தருளுவீராக, 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 இரக்கம் செய்வீராக. இதோ ஊழியக்காரர்களாக நாங்க ஒருமனப்படுகிறோம், ஊழியக்காரர்களாக நாங்க ஒருமனப்படுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே குடும்பமா வந்து நிற்கிறோம். உங்க கரம் பிள்ளைகளை தொடுபடியாய் ஜெபிக்கிறோம், உங்க கரம் பிள்ளைகளை தொடுபடியாய் ஜெபிக்கிறோம். Thank you Jesus. அப்பா நீங்க பிள்ளைகளை தொடுவீராக. தேவ மகிமை இறங்குவதா. ரபோ ரோலோ உஷதரலா ரீமா மாமா மமலதரலா ஹாந்தரே நிரப்பிடும் நிரப்பிடும் நிரப்பிடும். தேவ பிரசன்னம் நிரப்பிடும். பரிசுத்தாவியானவர் நிரப்புவீராக. ராபோ லோ உஷதரலா ஹாந்தரே உரமலதரலா ஹாந்தரே ரேஷியதரலா ஹாந்தரே.
இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையில் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. அப்பா அவங்க நாமத்தில் முன்னாடி நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் 3 பிள்ளைகளையும் நாங்கள் மனதார எல்லாரும் கரங்களை நீட்டி இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் எங்க சபைக்கு தரணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த நிறைவான பலனை 3 குடும்பத்துக்கும் நாங்க பேசுறோம்னு ஆமென். நிறைவான பலனை 3 குடும்பத்துக்கும் நாங்க பேசுறோம். கர்த்தர் bless பண்ணுவீராக. கர்த்தர் bless பண்ணுவீராக. கர்த்தர் bless பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல அடுத்த உற்பத்தி காலத்துல ஆண்டவரே இந்த கற்பம் ஆண்டவரே ஒரு பிள்ளையை சுமப்பதாக. We speak blessing. We speak blessing. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. இயேசுவின் நாமத்துல இனி துக்கமுகமாய் நீங்க இருக்கவில்லை. அன்னாளை போல அவர்கள் களிப்போடு கூட போக போறாங்க. ஒரு சாமுவேல், ஒரு தெபோரால் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே குடும்பங்கள் கட்டப்படுவதாக. வீடுகளிலே சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கடன்கள் குடும்பத்திலிருந்து மறையட்டும் ஆண்டவரே. குடும்ப தலைவர்கள் ஆண்டவரே மனைவிகளை கனப்படுத்தட்டும். மனைவிகள் கணவரை மரியாதை கொடுக்கட்டும். நேசம் பாசம் உண்டாகட்டும். பிள்ளைகள் நல்லா படிக்கட்டும். வியாபாரங்கள் செழிக்கட்டும். ஊழியங்கள் விருத்தி உண்டாகட்டும் ஆண்டவரே. இதுக்கு அப்புறம் இந்த சபையில ஆண்டவரே இன்னும் வல்லமை இறங்கட்டும். இன்னும் மகிமை வெளிப்படட்டும். ஆத்துமாக்களை அறுவடையாய் கர்த்தர் தருவீராக. I speak blessing. We declare the glory. We declare the glory. We declare the glory. நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்பு உண்டாகட்டும். இயேசுவே கூப்பிடுங்க பார்க்கலாம். மகிமை எல்லா வியாதிகளை எதிர்த்து பேசுகிறேன். I speak in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஊழியக்காரர்களாக ஒருமைப்படுகிறாண்டவரே. எல்லா தலைவலிகள் மாறட்டும். எல்லா கேன்சர் கட்டிகள் மறையட்டும். எல்லா வியாதிகள் நீங்கட்டும். எல்லா கட்டுகள் அறட்டும். எல்லா நுகங்கள் முறியட்டும். குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை செய்கிற சர்ப்பத்தின் ஆவிகள், பில்லி சூனிய கட்டுகள், மாந்திரீகங்கள், தோல்வியின் எண்ணங்கள், குழப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கப்படுவதாக. கட்டவிழ்க்கப்படுவதாக. உறவுகளிலே சமாதானம் உண்டாகட்டும். ஊழியத்திலே மகிமை வெளிப்படட்டும். இங்க இதுவரைக்கும் நடந்த அற்புதங்களுக்கும் இனிமேல் நடக்க போற அற்புதங்களுக்கும் காரணர் இயேசு மாத்திரம்தான். நாங்கள் அப்பிரோஜனமற்ற ஊழியக்காரர்கள். எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவே கரங்களை தட்டி சொல்லுங்க. துதி கனம் மகிமை இயேசு ஒருவருக்கே. நான் நம்புறேன் ஆண்டவரே. நான் நம்புறேன் ஆண்டவரே. அந்த போர்ட்டல் உங்களுக்காக ஓப்பனா இருக்கும். அந்த பேட்டர்ன்ல நீங்க ஆண்டவரை தேடினீங்கன்னா அந்த போர்ட்டல் உங்களுக்காக ஓப்பனா இருக்கும். சொல்லிட்ட நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவார். அவர் கரத்தில் களிமண். அவர் உன்னோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்துவார். அவர் உன் நினைவாயிருக்கிறார். ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.